இந்த வாழ்க்கையே வேணாம்னு தன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ண பிரபல நடிகை ஒருத்தவங்க, இப்ப ஒரு 23 வருஷம் கழிச்சு மீண்டும் அவரே தான் வந்து வேணும் அப்படின்னு சேர்ந்து வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாரு? என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆ இப்ப அந்த நடிகை யாரு? அந்த நடிகையினுடைய கணவர் யாரு? அப்படின்னு தான் நம்ம முழு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோங்க. தமிழ் சினிமாவுல நடிகர் கமலஹாசனுக்குன்னு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும். இப்ப இருக்கிற மார்க்கெட்ட விட 10 மடங்கு மார்க்கெட் அப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, அப்ப தமிழ் சினிமாவுடைய புன்னகை மன்னன், தமிழ் சினிமாவுடைய காதல் இளவரசன் கமலஹாசன் அப்டின்னே வந்து சொல்லலாம். ரஜினிகாந்தே ஒரு மேடையில சொல்லுவாரு. இப்ப நாம இருக்கக்கூடிய புகழோட உச்சத்த விட, அப்பவே அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்தவரு அப்டின்னு கமல பத்தி அவர் புகழாரம் வந்து சூடுவாரு. அந்த கமல் நடிச்சிருந்த ஒரு படம். அவரே டைரக்ட் பண்ணியிருந்த படம். ராஜ்கமல் சார்பா வந்து தயாரிச்சிருந்த படம்னே வந்து சொல்லலாம். அந்த படம் தான் விக்ரம். அதாவது அந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய டெக்னாலஜிய வச்சு அப்படி ஒரு படம் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். சாதாரண விஷயம்லாம் வந்து கிடையாது. அதுக்கு நெறையா மெனக்கெட்டுருப்பாங்க. அந்த படம் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து ஒரு 2000 2010ல வந்து வர வேண்டிய அப்டேட்டடா வந்திருக்கக்கூடிய படம். அந்த படம் வந்து அப்ப ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்ப படம் பெரிய அளவுக்கு வந்து பெருசா எதிர்பார்ப்போட வந்து ஓடல. ஆனா, அந்த விக்ரம்ங்கிற அந்த கான்செப்ட்ட வந்து மையமா வச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கமலோட படம் ஒண்ணு வந்துச்சு பார்த்தீங்களா? அது சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து பார்த்தோன்னா வந்து அடிச்சது. அந்த விக்ரம்ங்கிற அந்த இதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி லோகேஷ் கனகராஜ் எடுத்தது, அது அடிச்சுக்கவே முடியாது. அது வேற லெவல்ல இருந்துச்சு. கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா அந்த படம் இருந்துச்சு அப்டின்னே வந்து சொல்லாங்க. அந்த விக்ரம் படத்துல ஒரு ஹீரோயின் வந்து அறிமுகமாயிருப்பாங்க. அவங்க தான் லிஸி. அந்த "ஏன் ஜோடி மஞ்சக்குருவி" அந்த பாட்டெல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுலலாம் கமலுக்கு கூட சேர்ந்து அதுல ஹீரோயினா வந்து டான்ஸ் ஆடுறவங்க தான் லிஸி. படத்துல ஹீரோயினா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல தான் அவங்க அறிமுகமாகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 படங்கள்ல தமிழ் சினிமாவுல வந்து நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த படத்துல அவங்க நடிப்பு வந்து பெரிதும் பரவலா வந்து பேசப்பட்டது. அந்த லிசியினுடைய கணவர் தான் வந்து பிரியதர்ஷன். லிசி அதுக்கப்புறம் 1990ல ஒருத்தவர கல்யாணம் பண்றாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில. அவர் வந்து வேற யாரும் இல்ல பிரியதர்ஷன். பிரியதர்ஷனுக்கும், லிசிக்கும் ஒரு பொண்ணு பிறக்குறாங்க. அந்த பொண்ணு தான் வந்து கல்யாணி, மூத்த பொண்ணு. அதுக்கப்புறம் சித்தார்த்ன்னு வந்து ஒரு பையனும் வந்திருக்காங்க. கல்யாணி வந்து துல்கர் சல்மானோட பெரிய நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்க இப்ப மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு தவிர்க்க முடியாத ஆக்ட்ரஸ் அப்டின்னே வந்து சொல்லலாம். 2016ல வந்து என்ன ஆகுது அப்டின்னா, லிஸிக்கும், பிரியதர்ஷனுக்கும் அ ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்படுது. எதனால கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா, இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. என்னன்னா, கிறிஸ்டியன் ஆக்சுவலா பிரியதர்ஷன் வந்து இருக்காரு. இங்க லிஸி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா, லிஸி வந்து கிறிஸ்டின் வந்து மதத்த வந்து சேர்ந்தவங்க. மதம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தடையா அவங்களுக்கு வந்திருக்கு. பிரியதர்ஷனுக்கும், இவங்களுக்கும் மதம் தடையா இல்ல. ஆனா அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து 2 பேரோட ஃபேமிலிக்கும் மதம் தடையா இருக்கு. அதுல லிஸி குடும்பத்த சேர்ந்தவங்க உள்ளுக்குள்ள நெறைய வந்து தலையிட்டு சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க என்ன பண்றாங்க, டைவர்ஸ் ஆகி ஒரு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. பிரியதர்ஷனும் அங்க டைரக்டர் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்குடைய ஆள் அப்டின்னே வந்து சொல்லலாம். அ இப்ப வரக்கூடிய ஏப்ரல் 16ஆம் தேதி கூட பூத் பங்களா அக்ஷய்குமார் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. பூத் பங்களான்னு. அது வரக்கூடிய ஏப்ரல் 16ஆம் தேதி ரிலீஸ்க்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்டின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அ லிஸி அதாவது கோர்ட் மூலியமா இவங்க வந்து டைவர்ஸ் பண்ட்டாங்க. லீகலா டைவர்ஸ் பண்ணி வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தனிமை கத்துக் குடுத்த பாடமா என்ன ஏதுன்னு தெரியல. மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இவங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சப்ப மலையாள இண்டஸ்ட்ரியிலே அது மிகப்பெரிய பேசு பொருளாகி எல்லாருமே வந்து ஷாக்கிங்ல இருந்தாங்க. என்ன ஒரு நல்ல லைஃப்ப வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. டக்குனு இப்படி வந்து ஆயிடுச்சே, வச்சிருச்சே அப்படின்னு அவங்களுக்கு அனுதாபம்லாம் வந்து பட்டாங்க. ஆனா, இப்ப அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு வச்சுருச்சுன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கு. அப்ப லிஸி சொல்லும்போது வந்து சொல்றாங்க, "எங்க 2 பேருக்கும் வந்து பிரச்சனையே வந்து இல்லங்க. நாங்க ஒரு 32 வருஷமா ரொம்ப சந்தோஷமா தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உண்மைய சொல்லணும்னா, ஒரு 23 வருஷமா நாங்க கணவன் மனைவியா வந்து வாழல. அதுதான் வந்து விஷயம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி மொத்தம் 32 வருஷம் ஆகுது. ஆனா, அதுல ஒரு 23 வருஷமா நாங்க வந்து பார்த்தோன்னா வாழல. அந்த வாழ்க்கைய இப்ப மறுபடியும் நாங்க சேர்ந்து வாழணும்னு வந்து நினைக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் வந்ததில்ல. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சில கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கு. அதுவும் மதம் சார்ந்து தான் வந்திருக்கு. மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இது இல்ல அப்படின்னு லிஸியும் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க.
பிரியதர்ஷனும், லிஸியும் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து இப்போ சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொன்ன வந்தோம். அதாவது வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு வந்த வண்ணம், குவிந்த வண்ணம் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.